இந்த பெயிண்டிங் எடுத்து நாங்கள் இதில் ஒரு துளை ஒன்று போட்டுக்கிறோம். ஒரு சோறும் ஒரு கறியும் வைக்க மட்டும் இந்த அடுப்பு எரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனால் இலங்கையோட பொருளாதார நிலவரத்தை கருதி இப்போ மண்ணெண்ணெய் வந்து சரியான தட்டுப்பாடாக இருக்கிறதால நான் வந்து பொலித்தீனை பயன்படுத்துகிறேன். இந்த மரத்தூள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இலவாக பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மரத்தூள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியாக தான் இருக்குது. இந்த அடுப்பு வந்து கேஸ் அடுப்பு மாதிரி பற்றி கொண்டே இருக்கும். ஒருக்கா பற்றினா காணும். இந்த விறகு உள்ளுக்குள்ளே அனுப்பி கொண்டே இருந்தால் சரி, அது எரிஞ்சு கொண்டே இருக்கும். வாவ், வேறு லெவலில் அவிஞ்சு வருது பாருங்கள். கறி எப்படி இருக்குதுன்னு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவஜெயன். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சிலையும் அறிவியல் நகரில் நிற்கிறோம். நாங்கள் இருக்கிற வீடு தான் பின்னுக்கு இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்கள் இங்கே சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமெண்டு. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் தான் சமைக்கிறோம். அந்த அடுப்புகள் தான் கீழே இருக்குது. அந்த அடுப்புகளை பாருங்கள். இது வந்து ஒரு வெறுமனே ஒரு பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங் எடுத்து நாங்கள் இதில் ஒரு துளை ஒன்று போட்டுக்கிறோம். இந்த துளை வந்து 2 இன்ச்சு உயரத்துலேயும் 2 இன்ச்சு அகலத்துலேயும் போட்டிருக்கிறோம். வெளியில் வந்து பேப்பர் அந்த பெயிண்ட்டுகள் எல்லாம் இருந்தது. அதை வந்து நாங்கள் எரித்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண பிறகு இதை மட்டும் வச்சுருக்கிறோம். கடையில் வந்து கேஸ் குக்கருக்குரிய இந்த அமைப்பு வந்து விற்கிது. நாங்கள் இது வாங்கி எடுத்துருக்கிறோம். இந்த அடுப்பில் வந்து நீங்கள் இதை விட பெரிய துளை ஒன்று போட்டிங்களா இருந்தால் இதுக்குள்ளே வந்து மரத்தூளை தான் நாங்கள் அடையிற. மரத்தூள் வந்து அதிகமாகவே பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் விரைவாகவே அவ்வளோ எரிஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் இந்த தேவையான அளவுக்குரிய ஓட்டையை மட்டும்தான் நாங்கள் போடணும். பாருங்கள், இங்கே நாங்கள் ஏற்கனவே எரிச்ச கட்டை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த பட்டையும் இருக்குது. இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் இதுக்குள்ளே வந்து மரத்தூள் அடையிற. பாருங்கள் எப்படி அடையிறேன்னு செய்து காட்டுறேன். முதல்ல வந்து கீழால் வந்து ஒரு விறகை வைக்கணும். உள்ளுக்குள்ளே மேலால் வந்து இப்படி ஒரு பட்டையை வைக்கணும். பாருங்கள், இப்படி ரெண்டுமே சந்திக்கிற மாதிரி வைக்கணும். வச்சு போட்டு இதுக்குள்ளே வந்து மரத்தூளை போடணும். பாருங்கள், எங்கள்கிட்ட அந்த இருக்குது மரத்தூள். நான் இப்போ அந்த மரத்தூளை எடுத்து இதுக்குள்ளே போட போகிறேன். பாருங்கள், மரத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே. இதை வந்து இப்படியே போடணும். போட்டு நல்லாவே அடையணும். அடைஞ்சாதான் நாங்கள் ஒரு சோறும் ஒரு கறியும் வைக்க மட்டும் இந்த அடுப்பு எரிஞ்சு கொண்டிருக்கும். மரத்தூளை ஃபுல்லாக போடணும். ஃபுல்லாக போட்டு நல்லா இறுக்கி எடுக்கணும். நல்லா இறுக்கி எடுக்கணும். அப்போ தான் நின்று எரியும். ஏனென்றால் நாங்கள் ஒரு டின்னுக்குள்ளே அடைஞ்சாலே ஒரு கறியும் ஒரு சோறும் வைக்கிறதுக்கு மட்டும் நிற்கும். நாங்கள் வளமையாக 2 வச்சுருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இங்கே வந்து 2 பேர் 2 வகையாக சமைக்கிறோம் நாங்கள். அதால் 2 அடுப்பு வச்சுருக்கிறோம். ஒரு அடுப்பே காணும் ஒரு நாளைக்குரிய சமையலுக்கு, ஒரு கறியும் ஒரு சோறும் வைக்கிறதுக்கு. எவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் இருக்கலுமோ அவ்வளோத்துக்கு இருக்கிருங்க. அப்போ தான் அந்த அடுப்பு கண்டினியூஸாக தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்கும். நாங்கள் இப்போ நல்லாவே மரத்தூளை இறுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பைப்பையும் இந்த இருக்கிற மரக்கட்டையும் நாங்கள் வெளியில் எடுக்கணும். வளமையாக வந்து இந்த அடுப்புக்கு வந்து இதுலேயும் ஒரு பைப் தான் வைக்க வேணும். ஆனால் எங்கள்கிட்ட வந்து இப்போ கைவசம் பைப் இல்லாத காரணத்தால் இந்த மரக்கட்டையை வச்சுருக்கிறோம். மரக்கட்டையும் இந்த பைப்பையும் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ நான் இது ரெண்டையுமே வெளியில் எடுக்க போகிறேன். இது ரெண்டையுமே வெளியில் எடுக்க முன்னம் இந்த துவாரத்தில் இந்த பைப்பை எடுக்க முன்னம் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி போட்டு எடுக்கணும் வெளியில். பாருங்கள், நான் இப்போ லூஸ் பண்ணுறேன் இதை. ஏனெண்டா உள்ளுக்குள்ளே தூள் விழுந்துதுண்டா பிறகு அடுப்பு எரிக்கிறது வந்து எங்களுக்கு கஷ்டமாக போயிடும். இந்த ஏர் வந்து இதுக்குள்ளே போய் இதால் வரக்குள்ளே தான் அந்த அடுப்பு எரியும். இப்போ பைப்பை லூஸ் பண்ணிட்டேன். இனி கட்டையை லூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் கட்டையை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ மெதுவாக இந்த பைப்பை வெளியில் எடுக்க போகிறேன். பாருங்கள், பாருங்கள் இந்த துவாரம் அப்படி எவ்வளோ வடிவாக தெரியுது இந்த அடி மட்டும். நான் இப்போ அங்கால கொண்டு போய் எரிக்கிறதுக்கு வசதியாக வைக்கிறேன். இதை நாங்கள் இந்த மரக்கட்டையை பயன்படுத்தி தான் எரிக்க போகிறோம். அப்போ நான் இதை வெளியில் வைக்கிறேன். அடுப்பை எரிச்சு போட்டு இதை உள்ளே வைப்போம். நான் மேலுக்கு வந்து இதை வைக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து கடையில் வாங்கினாங்க. இதை வச்சா தான் இதுக்கு மேலே பாத்திரம் வைக்கலாம். சரி, இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். வாரன் முதல்ல நெருப்பட்டி எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து இப்போ நெருப்பட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இஞ்சால பாருங்க கொஞ்சம் பொலித்தீன்கள் எடுத்து வச்சுருக்கிறேன்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து மண்ணெண்ணெய் தான் பயன்படுத்தணும் இந்த அடுப்பு எரிக்கிறதுக்கு. இதுக்குள்ளே வந்து இந்த துளைக்குள்ளே கொஞ்சமாக மண்ணெண்ணெயை விட்டு போட்டு பற்ற வச்சோம்னா அடுப்பு எரிய தொடங்கிடும். ஆனால் இலங்கையோட பொருளாதார நிலவரத்தை கருதி இப்போ மண்ணெண்ணெய் வந்து சரியான தட்டுப்பாடாக இருக்கிறதால நான் வந்து பொலித்தீனை பயன்படுத்துகிறேன். இந்த பொலித்தீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோயா மீட் பேக்கெட்டோட பொலித்தீன் தான் இப்போ நான் பயன்படுத்துகிறது. இதில் பாருங்கள், இந்த பொலித்தீனை பயன்படுத்தி தான் நான் இந்த அடுப்பு எரிக்க போகிறேன். பொலித்தீனை நீட்டாக கிழிச்சு வச்சுருக்கேன். அப்படியே நீட்டாக வைக்கிறேன் உள்ளுக்குள்ளே. பாருங்கள், இது அப்படியே நீட்டாக வச்சு மேலால் பற்ற வச்சு விட்டால் அப்படியே பத்தும். இது பாருங்கள், இது வந்து ஊதாங்குழல். நாங்கள் இந்த பைப்பை தான் ஊதாங்குழலாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பகுதி கீழ்ப்பகுதியில் வச்சு ஊதணும். மெதுவாக ஊதினா அந்த காற்று வந்து இதுக்கால வரும்போது மேலே அப்படியே நெருப்பு வரும். நெருப்பு வந்து இந்த சைட்டில் இருக்கிற அவ்வளவும் பற்ற தொடங்கும். இப்போ பாருங்கள், நான் ஊதி காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து அடுப்பு எரிய தொடங்கிட்டுது. இனி வந்து இந்த விறகு வைக்கணும். இது கொஞ்சம் எரியிற கட்டத்துக்கு வந்து அப்புறம் இந்த விறகு வைக்க போகிறோம். இந்த அடுப்பு வந்து நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு மூட்டியிருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்றடிச்சு கொண்டிருக்குது. வெளியில் வந்து திறந்த வெளியில் வந்து இந்த அடுப்பில் வந்து சமைக்கிறதுக்கு பொருத்தம் இல்லை. நாங்கள் வந்து இதை வந்து உள்ளுக்குள்ளே இருந்து தான் சமைக்கணும், வீட்டுக்குள்ளே இருந்து தான் சமைக்கணும். எங்களோட சமையல் அறைக்கில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து போதிய அளவு இல்லை. அதால் தான் நாங்கள் வெளியில் தெரிவு செய்தாங்க. நான் இப்போ ஒரு மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டோம். அடுத்ததாக வந்து நாங்கள் இப்போ அரிசி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அடுப்பு எரிய தொடங்கின உடனே இதுக்குள்ளே விறகு வைக்கணும். நான் இப்போ விறகு வைக்கிறேன். இப்போ அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் வந்து அரிசி வைக்கணும். நான் இப்போ அரிசியெலாம் கழுவி வச்சுட்டேன் ஏற்கனவே. நான் இப்போ அதை எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், அரிசியை அப்படியே கழுவி வச்சுருக்கிறோம். நான் இப்போ இதை கொண்டு வந்து அடுப்பில் வைக்கிறேன். முதல்ல அடுப்பு ஒரு நேரான இடத்துல வைப்போம். அடுப்பு கொஞ்சம் செறிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுப்பு ஒரு மட்டமான இடத்துல வச்சுட்டேன். இப்போ நான் அரிசியை வைக்கிறேன். பாருங்கள், ஓகே, அரிசியை வச்சுட்டேன். இப்போ அடுப்பை ஊதி எரிச்சு விடணும். இனி அரிசி அவிஞ்சிடும். பாருங்கள், நான் இப்போ அரிசியை திறந்து காட்டுறேன். உள்ளுக்குள்ளே அரிசியும் போட்டு தண்ணியும் தேவையான அளவு விட்டுருக்கிறேன். சரி, நான் இதை மூடி வைக்கிறேன். பாருங்கள், நாங்கள் வெளியிலேருந்து இவ்வளோ நேரம் எரிச்சு பார்த்தோம். ஆனால் வெளியில் வந்து சரியாக காற்றா இருந்தது. இந்த அடுப்பு வந்து காற்றுக்குள்ளே எரிக்கிறதுக்கு பொருத்தம் இல்லை. இந்த அடுப்பு வீட்டுக்குள்ளே அமைக்கிறதுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே இந்த அடுப்பை கொண்டு வந்துட்டோம். மரத்தூள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இலவாக பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மரத்தூள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியாக தான் இருக்குது. அதுவும் இலவாக பெற்றுக்கொள்ளலாம். காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வந்து இந்த மரத்தூளை ஃப்ரீயாக தான் மரக்காலையில் எடுத்து வந்தாங்க. இப்போ நான் அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் இப்போ அரிசியை வைக்கிறோம். இந்த அடுப்பு வந்து கேஸ் அடுப்பு மாதிரி பற்றி கொண்டே இருக்கும். ஒருக்கா பற்றினா காணும். இந்த விறகு உள்ளுக்குள்ளே அனுப்பி கொண்டே இருந்தால் சரி, அது எரிஞ்சு கொண்டே இருக்கும். பாருங்கள், கேஸ் குக்கர் மாதிரி உள்ளுக்குள்ளே எப்படி எரியுதுண்டு. நாங்கள் இந்த விறகு உலகத்துக்கு சரியாக எரிய எப்படி உள்ளுக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே கேஸ் குக்கர் மாதிரியே எரிஞ்சு கொண்டிருக்கும். வடிவாக ஒரு சோறும் ஒரு கறியும் வச்சு சமைச்சு முடிக்கிறதுக்கு தாராளமாக காணும். ஆனால் இந்த அடுப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட கறிகள் வந்து வைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இந்த அரிசி எப்படி அவியுதுண்டு. கேஸ் அடுப்பில் அவிகிற மாதிரியே அவியுது. பாருங்கள், இப்போ வந்து சோறு அவிஞ்சிட்டுது. நான் இப்போ இறக்க போகிறேன். பாருங்கள், அந்த அடுப்பு எப்படி இருக்குதுண்டு. கேஸ் அடுப்பு மாதிரியே எரிஞ்சு கொண்டு இருக்குது. அடுத்தது வந்து நாங்கள் இப்போ கறி ஒன்று வைக்க போகிறோம். இதுதான் கறி வைக்கிறதுக்குரிய தாச்சி. நான் இப்போ வைக்கிறேன். பாருங்கள், பாருங்கள், நான் இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான மரக்கறி எண்ணெய் விடுறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டாலே போதும். இஞ்சால வந்து மரக்கறிகள் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் வெங்காயம், இஞ்சால உருளைக்கிழங்கு, இஞ்சால பச்சை மிளகாய், இஞ்சால கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். நான் இப்போ வெங்காயத்தை வதக்க போகிறேன். அதோட பச்சை மிளகாவையும் போடுறேன். பாருங்கள்,
இப்போ வந்து வெங்காயமும் மிளகாயும் வதங்கிட்டுது. நான் இதுக்குள்ளே உருளைக்கிழங்க போட போகிறேன். அடுத்ததாக வந்து இந்த கத்திரிக்காயையும் போட போகிறேன் இதுக்குள்ளே. அதோட கொஞ்சமாக தண்ணி விடுறேன் பாருங்கள். அப்படியே கிளறி விடுறேன். கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை அவிய விட்டுருக்கிறேன். ஏன் கொஞ்சமாக தண்ணி விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கால தேங்காய் திருவி பால்லாம் புளிஞ்சி வச்சுட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கூட பால் புளிஞ்சி வச்சுருக்க வழியாக நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கிறேன். சரி, இதை கொஞ்சம் நேரம் இப்போ அவிய விடுவோம். கொஞ்சம் வெந்த உடனே தேங்காய் பாலை விட்டு அவிய விடுவோம். பாருங்கள், இந்த அடுப்பு வந்து இப்போ நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்குது. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கேஸ் குக்கர் மாதிரி வேலை செய்யுமெண்டு. இப்போ கூட எரியிற வழியாக நான் இதை குறைச்சி காட்டுறேன். இந்த விறகை கொஞ்சம் வெளியில் எடுத்து விட்டேன்டா இந்த அடுப்போட பவர் வந்து குறைஞ்சிரும். அதே நேரம் இது இங்கே எரிஞ்சு கொண்டு தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இதை கொஞ்சம் மீடியமாக நான் ஆக்கி காட்டுறேன். இப்போ நான் இதை மீடியம் லெவலில் வச்சுருக்க வழியாக அங்கேயும் மீடியம் லெவலில் நெருப்பு வரும். இந்த துவாலைக்குள்ளால் போகிற ஒட்சிசன் லெவலில் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மூலம் தான் இந்த அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்குது. பாருங்கள், இப்போ அடுப்பு எவ்வளோத்துக்கு எரியுதுண்டு. நான் இந்த விறகை இப்போ ஃபுல்லாக வச்சு காட்டுறேன். அப்போ எவ்வளோத்துக்கு அங்கே உள்ளுக்குள்ளே எரியுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறி கொஞ்சம் வேகி கொண்டு இருக்குது. அதே நேரத்தில் நான் சோயா மீட் ஊற வச்சுருந்தேன். நான் அந்த சோயா மீட்டையும் போட போகிறேன் இதுக்குள்ளே. பாருங்கள், நான் இப்போ இதே நேரத்தில் தேங்காய் பாலையும் சேர்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து புளிஞ்சி வச்ச தேங்காய் பால் இதுதான். நான் இப்போ இதை விடுறேன் பாருங்கள். பாருங்கள், அடுத்ததாக வந்து உப்பு போடுறேன். கல் உப்பு தான் நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் இப்போ கல் உப்பு போடுறேன். கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். சரி, இப்போ மூடி வைப்போம், கொஞ்சம் அவியட்டும். பாருங்கள், இப்போ வந்து கறி வந்து கொஞ்சமாக கொதிக்க தொடங்கிட்டுது. இப்போ கறி கொஞ்சமாக கொதிக்க தொடங்கின பிறகு நான் தூள் போட போகிறேன். பாருங்கள், இதுதான் எங்களுடைய தூள் டப்பா. இதுக்குள்ளே இருந்தால் இப்போ போட போகிறேன். காணுமென்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அப்படியே மூடி வைப்போம், கொஞ்சம் அவியட்டும். பார்ப்போம் இப்போ கறி எப்படி இருக்குதுண்டு. வாவ், வேறு லெவலில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அவிஞ்சி வந்தோடனே நாங்கள் இதை இறக்கலாம். பார்ப்போம் இப்போ எப்படி அவிஞ்சிருக்குதுண்டு. வாவ், வேறு லெவலில் அவிஞ்சி வருது. பாருங்கள் கறி எப்படி இருக்குதுண்டு. நாங்கள் முதல் வந்து பேக்கெட்டில் வர கோகோனட் மில்க் அந்த ரெடி மிக்ஸை தான் யூஸ் பண்ணுற நாங்கள். ரெடி மிக்ஸ் மாதிரி வர கோகோனட் மில்க் அந்த பவுடரை யூஸ் பண்ணுற நாங்கள். ஆனால் அது வந்து அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காவை உடைச்சி திருவி அதில் பாலை பயன்படுத்துகிறதால தான் கறி வந்து இப்படி திக்காக இருக்குது. பாருங்கள் கறி எப்படி திக்காக இருக்குண்டு. இது அந்த கடையில் விற்கிற தேங்காய் அந்த பவுடரை வாங்கி போட்டால் இதே மாதிரி வராது. கறியும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காவை புளிஞ்சி பால் எடுத்து விட்டால் அந்த ரெடி மிக்ஸில் வந்து அந்த டேஸ்ட் இருக்கிறதில்ல. சரி, நாங்கள் கொஞ்ச நேரம் அவிய விடுவோம். அப்படியே பாருங்கள், கறி வந்து வற்றி கொண்டு வருது. அந்த நேரத்தில் அந்த சோயா மீட்டுக்குரிய மசாலா வந்து பேக்கெட்டுக்குள்ளே வரும். அதை இப்போ நான் சேர்க்குறேன். அப்படியே வடிவாக கிளறி விடணும். அப்படியே வேகட்டும், கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிட்டுது. பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. வாவ், வேறு லெவலில் வந்துருக்குது. சரி, இதோட இந்த கறியை இறக்கலாம். நாங்கள் கறியை அப்படியே இறக்கி வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு விறகுலையே நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம். வீட்டில் கேஸ் அடுப்பில் சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுதோ அதே அளவு நேரத்தில் நாங்கள் வந்து இந்த அடுப்புலையும் சமைச்சு முடிச்சிருக்கிறோம். மிகவும் செலவு குறைந்த முறையில் சமைச்சிருக்கிறோம். சரி, நான் இப்போ இதை இறக்கி வைக்கிறேன். பாருங்கள், இன்னும் இந்த அடுப்பு எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது. பாருங்கள் எப்படி எரிஞ்சு கொண்டு இருக்குதுண்டு. ஒரு இயந்திர செட்டப் ஒன்றுமே இல்லை.
ஆட்டோமேட்டிக்காகவே அந்த விறகும் அந்த மரத்தூளும் இருந்து எரிஞ்சு கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு கறி வைக்கலாம் பாருங்கள், இன்னும் ஒரு கறிக்கு மேலேயும் வைக்கலாம். இது தொடர்ந்து அப்படியே எரிஞ்சு கொண்டு இருக்கும். விறகை வச்சு கொண்டே இருக்கணும் நாங்கள் மாறி மாறி. இந்த அடுப்பு வந்து நாங்கள் சமைச்சு காட்டணுமென்றதுக்காண்டி தயார்படுத்தலை. வளமையாகவே நாங்கள் இந்த அடுப்பை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து நிறைய செலவழித்து கேஸ் அடுப்பை பயன்படுத்துகிறீங்களோ இல்லை மண்ணெண்ணெய் அடுப்பில் பயன்படுத்துகிறோ, அது மட்டும் இல்லாமல் விறகு வந்து வாங்குறது கூட இந்த காலத்தில் வந்து சரியான விலையாக தான் இருக்குது. அதுக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலகுவான அடுப்பாக தான் இந்த அடுப்பு இப்போதைக்கு இருக்குது. இதை நீங்களும் உங்களோட வீடுகளில் பயன்படுத்தி பாருங்கள். கட்டாயமாக இதை பயன்படுத்தி பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். நான் இதோட இந்த வீடியோ நிறைய செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தொடர்ந்து இதை மாதிரி வீடியோக்கள் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நன்றி, வணக்கம், பாய்.